ஸ்ருதி வணக்கம். நிச்சயமாக மிகப்பெரிய சோகம் என்றே கூற வேண்டும். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே நள்ளிரவிலும் அதிகாலையிலும் மிகப்பெரிய பரபரப்பு ரிதி. தோட்டத்தில் கரடி தாக்கி காவலாளி ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார். இது குறித்த விவரங்களை வனத்துறையினரிடமும் காவல்துறையினரிடமும் கேட்டபோது ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே தோட்டத்தில் கரடி தாக்கி காவலாளி உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கருத்த பிள்ளையூர் செல்லும் வழியில் தோட்டம் ஒன்று உள்ளது. இங்கு வடமலை சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் காவலாளியாக உள்ளார். நேற்று மாலையில் இந்த தோட்டத்துக்குள் திடீரென புகுந்த கரடி ஒன்று முருகனை துரத்தியுள்ளது. இதனால் அவர் தலை தெறிக்க அலறியவாறு சிறிது தூரம் ஓடியுள்ளார். அப்பொழுது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. நிலை தடுமாறி கீழே விழுந்த இந்த முருகன் மீது பாய்ந்த கரடி அவரை கடித்து குதறியுள்ளது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு போராடியவாறே கிடந்துள்ளார். அந்த தோட்டத்தில் வேறு யாரும் அந்த சமயத்தில் இல்லை என கூறப்படுகிறது. இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று கூச்சலிட்டு கரடியை விரட்ட முயன்றனர். ஆனாலும் கரடி அங்கேயே ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தது. பின்னர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனே வனத்துறையினர் விரைந்து சென்று வாகனத்தில் ஒலி எழுப்பி கரடியை விரட்டுகின்றனர். ஆனாலும் கரடி சற்று தூரம் சென்று தோட்டத்துக்குள் நின்று கொண்டே இருந்துள்ளது. சுமார் 3 மணி நேரம் போராடி வனத்துறையினர் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். பின்னர் இரவில் இந்த காவலாளி முருகனை பிணமாகவே மீட்க முடிந்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்ததும் ஆழ்வார்குறிச்சி போலீசார் விரைந்து சென்று இறந்த முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்களிடம் இன்று காலையில் பேசிய போது ஆழ்வார்குறிச்சி அருகே அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்துகின்றன, விவசாயிகளையும் தாக்கி தற்போது ஏற்பட்டுள்ளது போல உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றன. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். வனத்துறையினரின் அலட்சியத்தால் மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு உரிய தீர்வும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்றனர். திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய பகுதிகளுக்குள் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து புகும் கரடிகள் இது போன்ற தொடர்ந்து விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. பொதுமக்கள் உயிருக்கு, குறிப்பாக விவசாயிகளின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத மேற்கொண்டு நிலை நீடித்து வருவதால் இது குறித்து விரைவாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வனத்துறையினரிடம் பேசிய போது தொடர்ந்து கூண்டுகள் வைத்து அடர்ந்த காட்டுக்குள் கரடிகளை பிடித்துக் கொண்டு விடுவதாகவும் ஆனாலும் மீண்டும் அவை சமவெளி பகுதிக்கு தோட்டத்திற்குள் வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் விதி விவசாயியின் காவலாளி ஒருவர் கரடி தாக்கி உயிரிழந்த விவகாரம் இம்மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பினையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.